அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜத்தம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பான நன்னாளாக பொன்னாளாக அமையப்பெறட்டும் என்று வாழ்த்தி, ஜூன் 10ஆம் தேதி புதன்கிழமை மிக சிறப்பாக அமையட்டும். தசமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இன்றைய நாள் அனைவருக்குமே சில பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கட்டும் அப்படிங்கிறது. ஏன்னா 27வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ரேவதிங்க, புதனுடைய நட்சத்திரம். பொதுவாக மேசம் அப்படிங்கிறது செவ்வாய், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலசக்கரத்திற்கு மீனம் தான் 12ங்க. அதோடைய அதிபதி அப்படின்னா குரு பகவான், இங்கே செவ்வாய். அப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாய்ங்கிற ஒரு உறவு, இந்த ரெண்டுக்கும் எப்படியெல்லாம் சூட்சுமம் வச்சுருக்காங்கங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். குருவோட போய் ஏன் அந்த 12ஆம் பாவகம் முடியுது அப்படிங்கிறதும், அதே போல் ரேவதிங்கிற புதன் நட்சத்திரத்தோட முடியுதுங்கிறதும், இங்கே அஸ்வினிங்கிற முதல் இது கேதுவோட ஞான மார்க்கமாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்ங்கிற ஒரு ஆண் பெண், சூரியன் இங்கே ஆத்மக்காரகன் உச்சங்க, எதுங்க மேஷத்தில். அந்த ஆண் பெண் அப்படிங்கக்கூடிய தம்பதியர்களாக இருந்து உறவை சொல்லக்கூடிய அமைப்பில், இரத்த பந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில், எல்லாமே ஒரு குடும்பத்தில் தான் இருப்போம். அப்போ அந்த குடும்பங்கிற விஷயந்தான் மேசம். இதில் தலைமகன் தலையாய கடமையாக ஒரு அரசியல் எந்த ஒரு துறை சார்ந்து மிளறக்கூடிய அமைப்பில் மேஷங்கிறது ஒரு தலைமைத்துவம், தலை. அதில் 12ஆம் பாவகங்கிறது குரு பகவான். எல்லாமே நம்ம இளமை காலம், அதே போல் மத்திய காலம், அடுத்தது முதுமை அடையக்கூடிய காலம், இந்த முதியோர் இல்லத்துக்கு போகாத அளவுக்கு நம்ம வாழ்ந்து மோட்சத்தை வீடு பேற்றை அடையக்கூடிய அமைப்பில் நம்ம ஒரு குருவாக இருந்து, குருனா புத்திரக்காரகன்னு உண்டு. அப்போ இந்த உறவுகளில் ஒரு நல்ல புத்திர பெயரை பெற்று நம்ம குழந்தைங்க நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு பேரும் புகழும் எடுத்து நம்மளுடைய சந்ததிகளும் வளர்ந்து இதெல்லாம் நம்ம அடைஞ்சு கேதுங்கிற ஞான மார்க்கத்தில் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கடைசி காலத்தில் புத்தி கெட்டு அலையுதும்பாங்க. இங்கே புதன் நீச்சங்க. இந்த புதன் நீச்சம் அப்படிங்கும்போது இந்த பெருமாள் சொர்க்கவாசல் பரமபதம் அப்படிங்கிற கடைசி இடத்துக்கு போகக்கூடிய இடமாக இந்த பாவகத்தை நம்ம பாவகமாகவே நினைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஆன்மீகமும் ஜோதிடமும் அற்புதம், ஆனந்தம். நாளை சந்திப்போம்.